பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவத்தம் ஐந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நல்ல பரிசுத்த வார காலங்களிலே, இந்த முதல் நாளிலே நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய சிலுவை மரணத்தை நோக்கி அவருடைய பயணத்தை நாம் தியானிக்கும்படியாக, அவர் இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை அழைத்திருக்கின்ற கிருபைகளை எண்ணி இந்த வேளையிலும் நம்மை அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான பரிசுத்த வார நாட்களுக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவர், இந்த காலங்களிலே எங்களுக்கு அநேக உலகத்தின் காரியங்களை உம்முடைய சீடர்களுக்கும் இந்த காலங்களிலே உம்மை பின்பற்றுகின்ற நாங்களும் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உம்முடைய வாழ்வின் முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கின்றீர். உம்முடைய இறையரசின் வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த காலங்களிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும், நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி சொல்லவும், உம்முடைய சிலுவையின் பாதையை நாங்கள் பின்தொடரும்படியாகவும் கர்த்தர் இந்த நாட்களை தந்திருக்கிறதை எண்ணி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த முதல் நாள் கூடுகையிலும் நாங்கள் அறிய வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் எங்களுக்கு உதவி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே இந்த 4 நாட்களும் எங்களோடு இருந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் அழைத்து வந்திருக்கிற உம்முடைய தாசருக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் அவருடைய பயணங்களிலே நிறைவாயிருந்து வழிநடத்தி இந்த நாளிலுமே நாங்கள் உம்முடைய வார்த்தையை அவர் வழியாய் பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய திருச்சத்தத்தின் வழிகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு இந்த நாளிலே இறங்கும்படியாய் மன்றாடுகிறோம். உம்முடைய ஆவியானவர் தாமே நாங்கள் ஏறெடுக்கின்ற துதிகளை மன்றாட்டுக்களை இரக்கமாக ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க தாழ்த்துகின்றோம். கர்த்தர் முன் குறித்த உம்முடைய தாசர்களை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடிய உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வார நாட்களின் முதல் நாளிலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கல்வாரி அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் துதிப்பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். இந்திய பாடல் புஸ்தகத்திலே, லெந்துகால திருப்பாடல்கள் புஸ்தகத்திலே பாடல் எண் 21, வாழ்வை வழங்கும் இறைமகன் இயேசுவே என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடல் புதிய பாடலாக இருந்தால் நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய லெந்துகால பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 21, வாழ்வை வழங்கும் இறைமகன் இயேசுவே, வழியை மறந்தேன், வழியை காட்டுமே, உம்முடைய குறிக்கோள் அறிய நாங்கள் குருசை நான் பார்க்கிறேன், கிறிஸ்துவே உம் கிருபை கேட்கிறேன் என்று நாம் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து இந்த காலங்கள் ஆண்டவருடைய சிலுவையை நாம் பார்க்கும்படியாகவும் அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். வாழ்வை வழங்கும் இறைமகன் இயேசுவே, வழியை மறந்தேன், வழியை காட்டுமே, குறிக்கோள் அறிய குருசை பார்க்கிறேன், கிறிஸ்துவே உம் கிருபை கேட்கிறேன். வாழ்வை வழங்கும் இறைமகன் இயேசுவே, வழியை மறந்தேன், வழியை காட்டுமே, குறிக்கோள் அறிய குருசை பார்க்கிறேன், கிறிஸ்துவே உம் கிருபை கேட்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வை வழங்கும் இறைமகன் இயேசுவே, வழியை மறந்தேன் வழியை காட்டுவே, குறிக்கோள் அறிய குருசை பார்க்கிறேன், கிறிஸ்துவே உம் கிருபை கேட்கிறேன். வாழ்வை வழங்கும் இறைமகன் இயேசுவே, வழியை மறந்தேன் வழியை காட்டுவே, குறிக்கோள் அறிய குருசை பார்க்கிறேன், கிறிஸ்துவே உம் கிருபை கேட்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மண்ணில் உந்தன் அன்பை உணர்கிறேன், உம்மில் வாழ்ந்து உய்ய விளைகிறேன். மண்ணில் உந்தன் அன்பை உணர்கிறேன், உம்மில் வாழ்ந்து உய்ய விளைகிறேன். மீட்பின் பாத்திரம் கொண்டு துதிக்கிறேன், முடிவு மட்டும் என்னை தருகிறேன். மீட்பின் பாத்திரம் கொண்டு துதிக்கிறேன், முடிவு மட்டும் என்னை தருகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வை வழங்கும் இறைமகன் இயேசுவே, வழியை மறந்தேன் வழியை காட்டுவே, குறிக்கோள் அறிய குருசை பார்க்கிறேன், கிறிஸ்துவே உம் கிருபை கேட்கிறேன். வாழ்வை வழங்கும் இறைமகன் இயேசுவே, வழியை மறந்தேன் வழியை காட்டுவே, குறிக்கோள் அறிய குருசை பார்க்கிறேன், கிறிஸ்துவே உம் கிருபை கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய சிலுவையின் வழியாக நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். முடிவு மட்டும் நாம் அவருடைய சிலுவையை பின்தொடர்வோம் என்று இந்த நாளிலும் நாம் நம்மை அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். விதமாய் நாம் அவரை பின்தொடரும்படியாய் ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றார். அவரை நாம் பெற்றுக்கொண்டு அவரை நாம் உள்ளத்திலே சுமந்து நாம் சிலுவை நோக்கி பார்ப்போம் என்றால் ஆண்டவருடைய கனிகளை நாம் கொடுக்கின்றவர்களாக ஆண்டவர் இந்த பாரிலே அவருடைய பிள்ளையாய் நிலைத்திருக்க கிருபை செய்கின்றவராய் இருக்கின்றார் என்ற நன்றியோடு நாம் தூய ஆவியானவரை கடவுள் நமக்கு தந்ததற்காய் நன்றி சொல்லுவோம். பாடல் எண் 25. இந்த நாளிலும் இந்த கிருபையின் காலங்களிலே ஆவியானவருடைய அருள்மாறி நம்மோடு கூட கடந்து வரும்படியாக நம்மை நாமே அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். பாடல் எண் 25.
நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் பெற நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் பெற நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவியீந்தீரே, பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவியீந்தீரே, இந்த வேளையில் இறங்கிடுவீரே விந்தை செய்வின்னாவியே, இந்த வேளையில் இறங்கிடுவீரே விந்தை செய்வின்னாவியே. நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா. நித்த சுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னையே, நித்த அசுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னையே, சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தரே, சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தரே. நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் பெற நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா. ஆவியின் கனி 9 மேவி நான் தந்திடவும், ஆவியின் கனி 9 மேவி நான் தந்திடவும், ஜீவியமெல்லாம் புவி மீதிலே நற்செய்தி பணியாற்றவும், ஜீவியமெல்லாம் புவி மீதிலே நற்செய்தி பணியாற்றவும். நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா. பாவம் செய்யாதிருக்க பாரினில் சான்று பகர, பாவம் செய்யாதிருக்க பாரில் சான்று பகர, பார் மீட்க வந்த பரமனையே பாரோர்க்கு எடுத்துரைக்க, பார் மீட்க வந்த பரமனையே பாரோர்க்கு எடுத்துரைக்க. நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. ஆண்டவருடைய கரங்களிலே இந்த வேளையிலும் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அப்படி ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கின்ற வேளையில் நாம் அவருடைய சாட்சிகளை காத்து கொண்டவர்களாக, ஆவியின் கனிகளை நாம் உலகிற்குள் எடுத்து செல்கின்றவர்களாக, அவருடைய சிலுவை நன்மை பறைசாற்றுவர்களாக இருக்கிறோம் என்று நாம் அறிந்து இந்த நாளிலும் ஆவியானவர் அவ்விதமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த காலங்களிலும் நாம் அவரை பெற்றுக்கொண்டு அவருடைய சிலுவை நன்மை உலகிற்குள் எடுத்து செல்லும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்த இந்த கிருபையின் காலங்களை தந்திருக்கின்றார்.
நன்றி இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் மீண்டுமாய் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக உம்முடைய செயல்கள் எங்களுக்கு வாழ்வின் வழிகளையும் வாழ்வின் ஆசீர்வாதங்களையும் வாழ்வின் எச்சரிப்பையும் உலகத்தின் சூழலில் இருந்து உம்முடைய ரட்சிப்பையும் கண்டுகொள்ளத்தக்கதாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த பரிசுத்த வார முதல் நாளிலும் உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உம்முடைய வழிநடத்தல்கள் எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாங்கள் நினைத்து நன்றி சொல்லவும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் தாமே முடிவு மற்றும் நாங்கள் உம்முடைய சிலுவையின் பாதையிலே உம்மை பின்பற்ற நாங்கள் நிலைத்திருக்க ஆவியானவர் இந்த கிருபையின் காலங்களிலே இன்னுமா எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். இதுமுறை பாடம் ஒன்று படிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்றும் கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்றும் படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் திருமொழிகள் 1 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள். ஏசாயா 53 திருமொழிகள் 1 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகள். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நிலவேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கே அமைப்போ அவருக்கில்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம், நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரே நம் அனைவரின் தீ செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்திரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் என்பதே. படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியை படித்தாயிற்று. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல கிருபையான பரிசுத்த வார நாட்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த பரிசுத்த வார நாட்களின் முதல் நாளிலும் நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய திருச்சபை அதிகமாய் நேசிக்கின்ற நம் அனைவருக்கும் தெரிந்த வித்தேல் ஜெபகோபுரத்தின் ஸ்தாபகரும் அதனுடைய சுவிசேஷகருமாய் இருந்து வருகிற அருமையான ஐயா பாலு அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஐயா அவர்கள் இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, எங்கள் யாவரையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த பரிசுத்த வாரத்திலே ஒரு சிறு ஜனக்கூட்டமாய், ஒரு சிறு மந்தையாய் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நீர் பேசுகிற தேவன் என்பதை ஒவ்வொரு ஜனமும் அறிந்திருக்கிறார்கள். உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது என்பதையும் அறிந்திருக்கிறார்கள். நீர் பேசும் அதை நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசுவதற்கு முன்பதாகவே நாங்கள் எங்கள் இருதயங்களை திறந்து கொடுக்க ஆண்டவர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே,
உடைய கிருபையின் வசனங்களுக்கு எங்கள் திருச்சபையாரை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் அதிகமாய் அறிவித்துக் கொள்ளுகிறோம். சேர்மன் தலைவர் ரெவரண்ட் ஜஸ்டின் அவர்கள் 10 வருடமாக மேலே கூட இருக்கலாம் அவருடைய ஊழியத்திலே தொடர்ந்து அவருடைய இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவருடைய கிருபையினால் செய்து வருகிறோம். மதுரை திருமண்டலத்திலே நல்ல ஒரு நல்லாயர்கள் ஒரு சிலர் உள்ளார்கள். எனக்கு மதுரை திருமண்டலத்தில் எல்லா ஆயர்களையும் மேக்சிமம் நான் இணைந்து ஊழியம் செய்திருக்கிறேன். ஐயா அவர்கள் ஒரு தாழ்மையோடு ஊழியத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாள் வரைக்கும் ஊழியம் செய்து வருகிறார்கள். அருமையான திருச்சபை. அதாவது இந்த திருச்சபையின் பெயரை மறக்கவே முடியாது. ஒரு மனிதனுடைய கடைசி மேன்மை என்னவென்று பார்த்தால் மறுரூபம். இதுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. பரிசுத்தம், பரிசுத்தத்திற்கு மேல பரிசுத்தம், அதை விட மறுரூபம். முதல்ல இந்த ஆலயத்துக்கு வரும்போது இந்த பெயரை பார்த்த உடனே அவ்வளவு நேசித்தேன். பொதுவாக இந்த மறுரூப வார்த்தையை அதர் டினாமினேஷன், பெண்டிகாஸ்ட் அதிகமாய் இப்படிப்பட்ட அந்த அந்த பரிசுத்த ஆவியை குறித்துள்ள சத்தியத்தை அதிகமாய் அங்கே பேசுவார்கள். ஏனென்றால் மறுரூபப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் அந்த மறுரூபத்திற்கு நாம் தகுதியாக வேண்டும். மறுரூபத்திற்கு முன்பதாக பரிசுத்தம். ஒரு மனிதனுடைய எக்ஸ்ட்ரீம் இந்த மறுரூபம். அப்படியாக இந்த திருச்சபையில கடந்து வந்து எல்லாரும் என்னை நன்கு அறிவார்கள். இன்னும் ஒரு சிலரை பார்க்க முடியவில்லை. என்னை பார்த்த உடனே அநேகர் அடையாளம் கண்டு கொண்டார்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த வாரம், ஹோலி வீக்னு சொல்லுவாங்க. நான் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து வர சண்டே வரைக்கும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, சாட்டர்டே கொஞ்சம் கேப் விடுவாங்கன்னு பார்த்தா அதையும் நீங்கள் வரணுன்ட்டாங்க எங்கள் திருமண்டலத்தில். நல்ல கர்த்தர் கொடுக்குற பலத்தினாலே. என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஒரு இந்து குடும்பத்திலிருந்து புறப்பட்டு வந்தவன். என்னுடைய தகப்பனார் ஒரு மாவட்டத்தினுடைய கல்வி அதிகாரி, டிஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். டிஓவுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு ஒரு டீச்சரை கேட்டால் தான் தெரியும். அவங்களுக்கு தான் ஒரே ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் வருவார். அந்த ஒரு நாள் அவ்வளவு ஆடி போயிடுவாங்க டீச்சர்ஸ். அப்படியாக என்னுடைய தகப்பனார் டெரர். அப்படியாக நான்லாம் இன்னைக்கு திரும்பி பார்க்குறேன், எப்படி நான் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு வந்தேன். என்றைக்குமே நான் கிறிஸ்துவை ஒரு மதம் என்று சொன்னது கிடையாது. அது ஒரு மார்க்கம். இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லையே, ஒரு மார்க்கத்திற்காக தானே வந்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் பார்க்கும்போது எபிரேயர் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, தம் சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகரத்திற்கு புறம்பே பாடுபட்டார். ஆம்,
ஆண்டவருக்கு சொந்த ரத்தம், அதான் ஹைலைட். சாதாரணமாக ரத்தம் போடலை, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நகரத்திற்கு புறம்பே ரொம்ப பாடுபட்டு, கஷ்டப்பட்டு, நெருக்கப்பட்டு இந்த ரத்தம் சிந்தினார். ஒரே நோக்கம்தான், பரிசுத்தம். அதுக்காக தான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு உண்டாகியிருக்க சரீரத்திலும் ஆவியிலும் எல்லா அசுசியும் நீங்கி உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவீர்கள். எந்த ஒரு மனிதனுக்கு தேவ பயம் இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு நிச்சயமாக பரிசுத்தம் இருக்கும். எந்த ஒரு மனிதனுக்கு தேவ பயம் இல்லையோ அந்த மனிதன் என்ன செய்தாலும் அவனால் பரிசுத்தத்திற்கு வரவே முடியாது. அதனால தான் பவுல் தேவ பயத்தோடு பூரணப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, நாம் வாசித்த வேத பகுதி திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். இந்த அதிகாரமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை, நெருக்கங்களை அதிகமாய் ஏசாயா அந்த நாட்களிலே ஒரு வெளிப்பாடாக தீர்க்கமாக அறிவித்தான். இந்த முதல் வசனமே நம்மளெல்லாம் அப்படியே பயமுறுத்து. எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? திருச்சபை ஜனங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள்? எதை விசுவாசிக்கிறீர்கள்? எங்கள் மூலமாக கேள்விப்பட்டீர்களா? இந்த கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று ஏசாயா தீர்க்கதரிசிக்கு யார் என்று கேட்கும்போது யாரும் இல்லை என்ற பதில் தான் வருகிறது. அதனால தான் அந்த கேள்வியை கேட்கிறான். கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்படி ஆரம்பமே இதில் ஒரு வார்த்தையை நாம் இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். 7வது வசனத்திலே இந்த முதல் வார்த்தை, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு செய்தி. ஏன் என்று பார்க்கும்போது, உலகத்தில், இந்தியாவில், தமிழ்நாட்டில், திருச்சபையில் நெருக்கம் இல்லாத ஆளே கிடையாது. நீங்கள் வேணா பாருங்க, யாரையாவது நீங்கள் ஒரு ஆள் சொல்லுங்க, நான் இது வரைக்கும் நெருக்கத்தை அனுபவிச்சதே இல்லை, எனக்கு நெருக்கமே வந்ததில்லை. ஒரு ஆளும் முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை பாடுள்ள வாழ்க்கை, ஆனால் பயனுள்ள வாழ்க்கை. நெருக்கம் அந்த ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் அதை பார்க்கும்போது அப்ரஸ்ன்னு சொல்லுவார். நீங்க அப்ரஸ் டிக்ஷனரியில் போய் பாருங்களேன், நெருக்கம்னு வராது. ஒரு இருதயத்தில் பாரம். ஆனால் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். இயேசு நெருக்கத்தில் என்ன செய்தார்னு பார்க்கும்போது தன் வாயை திறக்கவில்லை. பொதுவாக மனிதர்கள், திருச்சபை குடும்பத்தார் ஒரு நெருக்கம் வரும் பொழுது என்ன செய்வாங்க? மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவாங்களா? என்ன செய்ய முடியும், என்ன செய்யணும்? அதுதான் இன்றைய சத்தியம். நெருக்கம் ஒரு மனிதனையும் சும்மா விடாது. ஒரு மனிதனும், ஜனாதிபதியிலிருந்து ஒரு சாதாரண மனிதன் வரைக்கும். அதே சமயத்திலே வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 9ஆம் சங்கீதம்
9வது வசனத்திலே சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பார், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பைபிளே சொல்லுது, காலம் சொல்லல, காலங்கள்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ளோரல்ல வருது, பன்மையில வருது. நெருக்கம்னு போட்டிருக்கலாமே, அப்போ ஒண்ணுதான் வரும். நெருக்கங்கள் போட்டதுனால ஒண்ணு போனா இன்னொன்னு. நெருக்கப்படுகிற காலங்களில். பிரியமானவர்களே, இன்றைய அந்த நெருக்கத்திலிருந்து என்ன செய்யணும்? இயேசு வாயை திறக்கல. நீங்க கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு எதுக்கு இந்த நெருக்கத்தை கொடுத்தீங்க? எனக்கு இந்த பாடுகளை எதுக்கு கொடுத்தீங்க? நான் என்ன தவறு செய்தேன்? ஆலயத்துக்கு வரலையா? காணிக்கை கொடுக்கலையா? உம்மை துதிக்கலையா? உம்முடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்தலையா? என்ன தவறு என் ஜீவியத்தில் கண்டுபிடித்தீர்கள்? எதற்காக இந்த நெருக்கத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும்? சிலர் கேட்பார்கள் ஆண்டவரிடத்துல. ஆண்டவருக்கு நான் எதுவும் அவர் நெருக்கத்தை அனுபவிக்கலையா, இல்ல பாடுகளை அனுபவிக்கலையா, இல்ல உபத்திரவத்தை அனுபவிக்கலையா? எல்லாவற்றிலும் அனுபவித்தவர். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாமே தெரியும். சோதனை என்றால் என்ன, பாடுகள் என்றால் என்ன, நெருக்கம் என்றால் என்ன, எல்லாமே இயேசு அறிவார். உங்கள் வாழ்க்கையை நெருக்கத்தோடையே விட்டுவிட மாட்டார். இவர்கள் அனுபவிக்கட்டும் நெருக்கத்தை, அப்படி இருக்க மாட்டார் நம்முடைய ஆண்டவர். நெருக்கத்திலே, சோதனையிலே, பாடுகளிலே, உபத்திரவங்களிலே உதவி செய்ய வல்லவர். ஆம், இயேசு என்ன செய்தார்? பைபிள் சொல்லுது, 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, அவர் மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் பாடுபடுவதற்கு, அதாவது அவருடைய சிந்தையை, இந்த பாடுகளின் சிந்தையின் பேர் அது. அவர் மாம்சத்தில் பாடுபட்டார். அந்த சிந்தையை நீங்கள் அணிந்து கொள்ள. பைபிள்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு நிறைய சிந்தை உண்டு. ஆனால் 3 சிந்தை மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். ஒரு சிந்தை பாடுகளின் சிந்தை, இன்னொரு சிந்தை தாழ்மையின் சிந்தை, இன்னொரு சிந்தை நிலைத்திருக்கிற சிந்தை, ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்ட். இந்த 3 கிறிஸ்துவின் சிந்தை. பிரியமானவர்களே, நாம் வேத புருஷர்களை நாம் ஃபாலோ பண்ணணும். அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். சில பேர் நினைக்கலாம், இயேசுவை மாத்திரம்தானே பின்பற்றணும். யார் சொன்னது? இவ்வளோ வேத கதாபாத்திரங்கள், வேத புருஷர்கள், இன்னும் சொல்லப்போன பரிசுத்தவான்கள், எதற்காக அவர்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள்? எப்படியாய் ஆண்டவரை பின்பற்றினார்கள்? என்ன செய்தார்கள்? நாம் என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதைப் போல என்னை பின்பற்றி வாருங்கள். எப்படியாய் பின்பற்றி இருப்பான்? எப்படியாவது இயேசுவினிடத்தில் வருவான். ஆண்டவரை அதிகமாக அறிந்தவன், இயேசுக்காக வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பின்பற்றுவது தவறே இல்லை, தவறே இல்லை. இந்த நாளிலே ஒரு 3 மனிதர்களை, நெருக்கத்திலே வாழ்ந்த மனிதர்களை நான் சொல்றது. என்ன நெருக்கத்தில் இருந்தாங்க? அவங்க எப்படி ஆண்டவருடைய தஞ்சத்தை பெற்றுக்கொண்டார்? சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பார், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். எப்படி தஞ்சமானார்? நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில்
என்னை சுற்றிலும் நெருக்கம் இருக்கிறது. நெருக்கத்துமே என் வாழ்க்கையாய் அமைந்து விடுகிறது. நானும் போராடி போராடி தேவனிடத்தில் இதை குறித்து சொல்லிவிட்டேன். ஆம், எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வார்த்தையின்படி இன்னும் கூட என் நெருக்கம் மாறவில்லை. இன்னும் கூட அந்த நெருக்கத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். 3 மனிதர்கள், வேதத்திலே 3 மனிதர்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு இருக்கிற நெருக்கம் எனக்கும் இருக்கிறதே. அதே ஆண்டவர் தஞ்சமாக இருந்த அந்த ஆண்டவர் எனக்கும் இருக்க வேண்டுமே. அவர்கள் என்ன செய்தார்கள், நான் என்ன செய்யணும்? அதாங்க சத்தியம். இவன் நெருக்கப்பட்டான், இவங்க நெருக்கப்பட்டாங்க, அதே பேசிட்டு இருந்தா வாட் இஸ் த யூஸ்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நெருக்கத்தில் என்ன செய்யணும்? ஏன்னா அந்த நெருக்கம் அத்தனை மனிதர்களுக்கு சொந்தம். முன்பே சொன்னிட்டேன், ஒருவனையும் சும்மா விடாது, ஒருவனையும் சும்மா விடாது. இதற்காக இந்த நெருக்கம் ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனிடத்தில் வருகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பண நெருக்கம், அது இந்தியாவுக்கே இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாதி நெருக்கம், இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப நெருக்கம், இன்னும் ஒரு சிலருக்கு பார்க்கும்போது நெருக்கம் வந்தது அவர்களுடைய தன்மையை பொறுத்து தான் அது அமையும். ஒருவருக்கு இருக்கிற நெருக்கம் இன்னொருக்கு இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய நெருக்கம் இன்னொரு மனிதனுக்கு கூட இருக்கலாம். இன்றைக்கு இந்த நெருக்கத்திற்கு ஒரு முடிவு இந்த பரிசுத்த வாரத்திலே அதான் பைபிள் சொல்லுது. யோவான் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் கெத்சமேன் தோட்டத்தில் ஜெபித்த ஜெபம் என் நினைவுக்கு வருகிறது. அந்த 17th chapter ஃபுல்லாவே இட்ஸ் a prayer of என்ன சொன்னார்? ஆண்டவரே, சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கும் ஆண்டவர். இந்த பரிசுத்த வாரத்திலே அதான் சத்தியம். சத்தியம் சில பேருக்கு என்னன்னு தெரியல. அது பதில் சொல்லுது, உடைய வசனமே சத்தியம், வசனமே சத்தியம். முதலாவது மனிதனை சிந்திக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன். இவனை போல பாடுபட்டவன் கிடையாது, இவனை போல பாவம் செய்தவனும் கிடையாது, இவனை போல கர்த்தரை துதித்தவனும் கிடையாது, இவனை போல கர்த்தருக்கு இருதயத்திற்கு ஏற்றவனும் கிடையாது. எல்லாத்துக்கும் அவனே நிகர். தாவீது, டேவிட். வாழ்க்கையில தாவீதினுடைய உபத்திரவத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் வருது. பல விதத்தில் நெருக்கப்பட்டவன் இந்த தாவீது. அவன் ஒரு இடத்துல சொல்வான், நான் ஒரு அடி எடுத்து வைத்தால் எனக்கு மரணம். ஒரே ஒரு ஸ்டெப், இந்த காலடி எடுத்து வச்சா எனக்கு மரணம். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சத்துருக்கள். திருப்புங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தை 30ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் கொஞ்ச நேரம் இருக்க போகிறோம். அப்பப்போ அங்கே போயிட்டு வந்தால் கூட இது ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி, என்னை அசைத்த ஒரு வேத பகுதி, என்னை கவர்ந்த ஒரு வேத பகுதி. வேதத்தில் நிறைய பகுதி என்னை அசைத்தது. ஒரே பகுதியில் சில உண்மைகள் எடுத்து சொல்லும் போது ஜனங்கள் மகிழ்வார்கள். இங்கே ஒன்று அங்கே ஒன்று, எப்படி வேணாலும் தியானிக்கலாம். சத்தியம் ஒன்றுதான். 6வது வசனத்திலே முதல் வார்த்தை, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். நான் கேட்கிறேன், நெருக்கம்னாலே எக்ஸ்ட்ரீம் தான், இன்னும் சாதாரணது கிடையாது. இப்படி போட்டிருக்கலாம், தாவீது நெருக்கப்பட்டான் கூட போட்டிருக்கலாம். மிகவும் இன்னும் அதிகமாக்குகிறது, தாவீதுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்துகிறது. ஒரு சிம்பிள் நெருக்கம் இல்லைன்னு அர்த்தம். மிகவும். இப்ப உங்களை கேட்டு பாருங்க, உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஐயா, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப நெருக்கப்படுறேன், சொல்வதற்கு வார்த்தை இல்லை. மிகவும் நெருக்கப்பட்டான் தாவீது.
என்ன நெருக்கம் தாவீதுக்கு? இந்த வேதத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது சிக்லாக், இப்படி ஒரு மதுரையில் இப்படி ஒரு இடம் என்று கூட நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். இந்த சிக்லாக் என்ற ஒரு பட்டணத்திலே தாவீது, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் மற்றும் அவனோடு கூட உறவினர்களாய், நண்பர்களாய், அப்பம் புசித்தவர்களாய் எல்லாரும் அந்த பட்டணத்தில் இருக்காங்க. ஒரு நாள் தாவீதும் ஒரு சிலரும் இந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போனார். சும்மா அந்த நேரம் பார்த்து அமலேக்கியர்கள் படையெடுத்து வந்து விட்டார். கம்ப்ளீட்டா தாவீதுடைய மனைவி, பிள்ளைகள் மற்றும் மற்றவருடைய மனைவி, பிள்ளைகள் அத்தனை பேரையும் சிறைபிடித்து சென்று விட்டார்கள். உடைமைகளை கொள்ளையடித்து விட்டார்கள். ஒரு மயானம் போல காட்சி அளிக்கிறது. தாவீது வந்து திரும்பி பார்க்கிறான். மனைவியை காணவில்லை, பிள்ளைகளை காணவில்லை, தான் சம்பாதித்து வைத்த உடைமைகளை காணவில்லை. மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீதுடைய முதல் நெருக்கம் என்ன தெரியுமா? குடும்ப நெருக்கம். எந்த ஒரு மனிதனுக்கு குடும்பம் நெருக்கம் வருகிறதோ அந்த மனிதன் மனிதனாகவே இருக்க முடியாது. எல்லாருமே இந்த குடும்ப நெருக்கத்தில் அகப்பட்டுக் கொள்ளுங்க. நானே முதலையே சொல்லிட்டேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நெருக்கம் குடும்பத்தில் கூட. தாவீது குடும்பத்தை நேசித்தவன், மனைவி பிள்ளைகளை நேசித்தவன். இப்படிப்பட்ட ஒரு குடும்ப நெருக்கம். அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும்போது, அவன் என்ன செய்யறான்? பலன் தீரும் மற்றும் அழுது தீர்த்துட்டான். நடக்கிறதுக்கு பலன் வேணுங்க, பேசுறதுக்கு பலன் வேணும், அழுகிறதுக்கு கூட பலன் வேணும். அழுதான் அழுதான் அழுதான், அழுது கொண்டே இருந்தான். பொதுவாக நான் சொல்றேன், ஒரு நெருக்கம் ஒரு மனிதனுக்கு வந்தா என்ன செய்யணும் தெரியுமா? அழுதுகிட்டு இருந்தா போகாது, அப்படியே தான் இருப்பீங்க. மீண்டும் திருப்புங்கள் ஏசாயா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, நெருக்கத்திலே கர்த்தரை தேடினார்கள். வேண்டுதல், அந்தரங்க வேண்டுதல் அவர்கள் மேல் இருக்கையிலே அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். நெருக்கத்தில் முதல்ல ஆண்டவர் தேடி வாங்க, அவருடைய அடைக்கலமா வாங்க. அவர் தண்டனை அவர்கள் மேல் இருக்கையிலே, பனிஷ்மெண்ட், அந்தரங்க வேண்டுதல் செய்தார். கர்த்தரை தேடணும். தேடின ஆண்டவரை சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, தேடின ஆண்டவரை நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அதை கேட்டு விசாலத்திலே வைத்தார். நெருக்கத்திற்கு எதிர்ப்பதம் விசாலம், விசாலம். மீண்டும் வாங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம். அவன் அழுது 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 பலத்தை இழந்து விட்டான். இப்ப நீங்க பார்க்கிற தாவீது நெருக்கத்தோடு இருக்கிற தாவீது மட்டுமல்ல, பலத்தை இழந்த தாவீது. போச்சு, எல்லாம் போச்சு. உடைமைகள் போச்சு, குடும்பம் போச்சு, தன் சரீரத்தினுடைய பலன் போச்சு. மிகவும் நெருக்கப்பட்டான். என்ன செய்வான்? அதான் முதலே சொல்லிட்டேன், ஒரு குடும்ப நெருக்கத்தில் ஒரு மனிதன் அகப்படும் பொழுது அந்த மனிதன் மனிதனாகவே இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரீம் அது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் குடும்பம் உண்டு, ஆண்டவர் கொடுத்த மனைவி உண்டு. எல்லாமே குடும்பம் என்றாலே கணவன், மனைவி, பிள்ளைகள். தாவீதுக்கு யாரையுமே காணுமே, உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்த உடைமைகள் எல்லாம் போயிடுச்சு. சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது, அந்த நேரத்தில் தாவீது, கர்த்தாவே எனக்கு இரங்கும், நான் நெருக்கப்படுகிறேன், நான் நெருக்கப்படுறேன் ஆண்டவரே, என் ஆத்துமா, என் வயிறு எல்லாமே கருகி போச்சு ஆண்டவரே.
துக்கத்தினால் என் வயிறு, என் ஆத்துமா எல்லாம் கருகி போச்சு. நெருக்கம் வந்தா துக்கம் வரும், துக்கம் வந்தா அழுகை வரும். இந்த சூழ்நிலையிலே ஒரு நெருக்கம் கூட இல்லை, இன்னொரு நெருக்கத்தையும் தாவீது அனுபவிக்கிறார். மீண்டும் திருப்புங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்த வசனம், குமார்கள் நிமித்தமாக, குமாரத்திகள் நிமித்தமாக மனக்லேசம் உண்டானதனால் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏற்கனவே குடும்ப நெருக்கம். இரண்டாவது, உன்னால் தானே எங்களுக்கு இந்த தண்டனை, உன்னால் தானே என் குடும்பத்தை இழந்தோம். அதெல்லாம் கூட்டம், உன்னை கல்லெறிந்து கொள்ளுகிறோம். சத்ருவாய் மாறினார். ஒரு பக்கம் குடும்ப நெருக்கம், இன்னொரு பக்கம் சத்துருக்கள் நெருக்கம். அதனால்தான் தாவீது மிகவும் அந்த வார்த்தையை வேதம் பயன்படுத்துது. ஒரே நெருக்கமா இருந்தா அவன் தாவீது நெருக்கப்பட்டான் என்று எழுதியிருப்பாங்க, அவ்வளவுதான். 2 வித நெருக்கம், ஒன்று குடும்ப நெருக்கம், இன்னொன்று சத்துருக்கள் நெருக்கம். அவனுக்கு தான் அநேக சத்துருக்கள், சுத்தி சுத்தி சத்துருக்கள். ஒரு அடி எடுத்து வைத்தால் எனக்கு மரணம், அந்த அளவுக்கு அவனுக்கு சத்துருக்கள். என்ன செய்வான் தாவீது? என்ன செய்தான் தாவீது? மீண்டும் திருப்புங்கள் சங்கீத புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, என் பிராண சிநேகிதனும் என்னோட அப்பம் புசித்தவனும் என்னை நம்பினவனும் குதிகாலை தூக்கினார். இயேசுவுக்கு குதிகாலை தூக்கினவன் யார்? யூதாஸ். தாவீதுக்கு குதிகாலை தூக்கினவர்கள் யார்? சத்துருக்கள். சத்துருக்கள் தூரத்தில் இருந்தானா? நீங்க மதுரையில் இருக்கீங்க, ஒருவேளை பீகார்ல இருந்தானா அந்த சத்துருக்களுடைய பவர் உங்களுக்கு அவ்வளவு இருக்காது. பக்கத்திலே இருந்தா, உங்க கூடவே இருந்தா, உங்க சொந்தத்திலே இருந்தா, பைபிள் சொல்லுது. நானே ஆச்சரியப்பட்டேன். திருப்புங்கள் மீகா எழுதின புஸ்தகம், மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, மகன் தந்தைக்கு விரோதமாக, மகள் தாய்க்கு விரோதமாக, மருமகள் மாமிக்கு விரோதமாக, உன் இனத்தாரே, உன் வீட்டாரே சத்ரு. தாவீதுக்கு சத்ரு வெளியில இருந்தா கூட பரவாயில்லைங்க, பக்கத்திலே இருக்கிறான். இந்த வார்த்தையை நம்புறீங்களா? எப்படி என் குடும்பம் எனக்கு சத்ருவாய் மாறும்? என் தாய் எப்படி மாறுவாள்? என் தகப்பன் எப்படி மாறுவாள்? என் மனைவி எப்படி மாறுவாள்? உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. தாவீதுக்கு ஒரு சத்ரு இருந்தாலும் கூட அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க அவனுக்கு ஆறுதல் சொல்லல. உன்னை கடிந்து கொண்டாங்க, உன்னை கொல்றோம். அதெல்லாம் கூட்டம், கல்லெறிகிற கூட்டம். பைபிள்ல பார்த்தீங்கன்னா இது சர்ச்சில் பேசுவாங்க, நிறைய ஸ்பீக்கர்ஸ், நிறைய 2 வித கூட்டம் திருச்சபையில் இருக்கும். அது ஒரு கூட்டம் அதுலாம் கூட்டம், இன்னொரு கூட்டம் எப்ரோனிய கூட்டம். இந்த எப்ரோன் கூட்டம் என்ன தெரியுமா? எலும்பும் சதையுமாக ஆயர்மார்களுக்கு இருந்த கூட்டம். அதுலாம் கூட்டத்தை நம்ப வேணாம்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா அதுலாம் கூட்டம் தான் அவனுக்கு சொந்தக்காரங்க. இந்த அதுலாம் கூட்டத்தார் அவங்க சொல்ற உடனே கல்லெறிந்து கொள்ளுகிறோம். கல்லடி ஆறிடும், சொல்லடி ஆறா. மனசிலே இருக்கும், இப்படி சொல்லிட்டாங்களே. தாவீது என்ன செய்தார்? அதாங்க முக்கியம். 2 வித நெருக்கம், ஒன்று குடும்ப நெருக்கம், இன்னொன்று சத்துருக்கள் நெருக்கம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே தஞ்சமானவர். இந்த நெருக்கத்திலே தாவீது என்ன செய்தான்? எனக்கும் அப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கிறது. என் வீட்டாரே எனக்கு சத்ருவானவர்களே. சத்துருக்கள் நெருக்கம் எனக்கும் இருக்கிறது, குடும்ப நெருக்கம் எனக்கும் இருக்கிறது. தாவீது என்ன செய்தான்? சொல்லுங்களேன் சீக்கிரம். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? தாவீது 2 காரியத்தை செய்தான். 2 காரியம், 2 நெருக்கம், 2 காரியம். முதலாவது அவன் செய்த காரியம், மீண்டும் 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலே, அதே அதிகாரம் 6வது வசனத்திலே கடைசியில் ஒரு வார்த்தை எழுதி, அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நீங்க ஆலயத்துக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? அந்த திட நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வரை வசனத்தின் மூலமாக. அவன் அழுதது உண்மை, குறை சொன்னதும் உண்மை.
மற்றவர்களை தவறு சொன்னதும் உண்மை, எல்லாமே உண்மை. ஆனா கடைசியா கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுதான் உங்களுக்கு வேணும். நெருக்கம் வருவது இயல்பு, நெருக்கப்படுவது இயல்பு. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன் எனக்கு கொடுத்தீங்க, ஏன் இந்த ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு திடம் என்னது, திட நம்பிக்கை ஆயிருங்கள். ஆண்டவர் பலமுறை சொல்லி, மகளே திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். உபத்திரம் உண்டே, ஆனாலும் திடன் கொள். ஒரு திட நம்பிக்கையை நீங்கள் கொண்டு வரணும். இந்த நெருக்க நேரத்திலே கஷ்டம் ஆனாலும் கொண்டு வரணும். அதைத்தான் பைபிள். அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் இருக்கிறார் என்பதை திடப்படுத்தி கொண்டான். நெருக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார், ஆண்டவர் எனக்கு தஞ்சமாய் இருப்பார் என்ற ஒரு திட நம்பிக்கை. திட நம்பிக்கைக்கு என்ன சொல்றது? ஒரு பெரிய பர்வதத்திற்கு நேராக ஜனங்களை தாவீது அழைத்து கொண்டு போய், அதோ பாருங்கள் அந்த பர்வதம் எவ்வளவு உறுதியாகி இருக்கிறது. அப்படியாக அந்த திட மனது அந்த பர்வதத்தை போல உறுதியாகி இருக்க வேண்டும். அது உங்க மனசுக்குள்ளே இருக்கணும். அந்த திட நம்பிக்கை, திட மனது, திடன்கொள், திடன்கொள். இரண்டாவது அவன் செய்த காரியம், ஒன்று திடன்கொள், இன்னொன்று அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது தாவீது தேவனிடத்தில் பேசுறான், தேவனிடத்தில் விசாரிக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமோ? தண்டை என்றால் சத்ரு. அந்த சத்ருவை நான் பின்தொடரட்டுமா? பலன் இல்லை ஆண்டவரே, பலத்தை இழந்து நிற்கிறேனே. ஏதோ கொஞ்சம் திடமனது வந்து விட்டது, ஒரு திட நம்பிக்கை வந்து விட்டது. நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா? நான் அதை மேற்கொள்ள முடியுமா? ஒரே வார்த்தையில் ஆண்டவர் சொன்னார், போ, பின்தொடர், பின்தொடர். அவன் இருந்த பலத்தோடு கூட ஒரே வார்த்தையில் சொன்னார், பின்தொடர், பின்தொடர். அதோடு கூட இன்னொரு வார்த்தையும் சொல்றார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். என்னென்ன இழந்தாயோ எல்லாத்தையும் திருப்பி நீ பெற்றுக்கொள்ள முடியும். என்ன செய்யணும்? ஜபம் வேறு, தேவனோடு பேசுகிற அந்த பேச்சு வேறு. ஜபம் அது ஒரு பக்கம். படுக்கையிலே அமர்ந்து கொண்டோம் அல்லது அந்த நேரத்திலே ஆண்டவரோடு பேசு, விசாரிங்க, தேவனிடத்தில் பேசுங்க. ஏசாயா புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, குறிப்பிடுவதற்கு முன்பாக மறு உத்தரவு கொடுப்பேன், நீ பேசும்போதே அதை கேட்பேன். என்ன பேசுறீங்க, என்ன பேச போறீங்க? தேவனிடத்தில் கேளுங்க. தாவீது அதைத்தான் கேட்டான், தாவீது விசாரித்தான் என்று வேதத்தில் இருக்குது. எப்ப தெரியுமா? நீங்க திருப்புங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது அவன் கேட்கிறான், இந்த சத்துருக்கள் அதிகமா இருக்காங்க ஆண்டவரே, யூதாவின் பட்டணத்தில் ஒன்றில் போய் நான் இருக்கட்டுமா? நான் வேற பக்கம் போயிடுறேன் ஆண்டவர், யூதாவின் பட்டணத்திற்கு போயிட்டுமா? ஒன்றில் போய் நான் இருக்கட்டேன். அப்பயும் ஆண்டவர் என்ன சொன்னார்? போ. எங்க போறதாட்ட? போன்னு சொல்லிட்டீங்க, எங்க போற? எப்ரோனுக்கு போ, எப்ரோனுக்கு போ. ஆண்டவர் பல முறை தாவீதை எப்ரோனுக்கு அனுப்பினார். ஏன் தெரியுமா? அந்த ஜனங்கள் தான் எலும்பும் சதையுமாக தாவீதுக்காக நின்றார். அதெல்லாம் கூட்டம், கல்லறிகிற கூட்டம், எப்ரோனின் கூட்டம் தாவீதுக்கு ஏற்ற தலைவனாக 2 காரியத்தை செய்யறான். அங்க விசாரிப்பு போட்டிருக்கு. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 கர்த்தரிடத்தை விசாரிச்சான். நான் போகட்டுமா? எப்ரோனுக்கு போகட்டுமா? யூதாவின் பட்டணத்தில் ஒன்றில் போய் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, ஒன்றில் போய் நான் இருக்கிறேன். தத்ரூபமாக பேசணும். 2 பேர் சேர்ந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பேசுற பேச்சா நான் சொல்லல, அது நல்லா பேசுவோம். நம்ம உங்கள் மனம் பாரங்களை தேவனுக்கு தெரியப்படுது. எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? தாவீது என்ன செய்தான்? திட நம்பிக்கை பெற்றுக்கொண்டான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். 2வதாக தேவனிடத்திலே விசாரித்தான். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவன் தேவனிடத்தில் என்ன செய்யட்டான்? நான் என்ன செய்யணும்? நீங்க கேட்கலாம், இப்படி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரா? ஏன் கொடுக்க மாட்டார்? பதில் கொடுப்பாரான்னு கேட்டாலே நீங்க ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை இல்லை என்பதுதான் என்னுடைய பொருள்.
நீங்க அதை நம்பலன்னு தான் பொருள். ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான், ஒரு நல்ல ஒரு விசுவாசி அப்படி கேட்க மாட்டான். நான் பேசுறேன், என் ஆண்டவர் அல்லவா, எனக்குரிய ஆண்டவர் அல்லவா, என்னை படைத்தவர் அல்லவா, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்தவர் அல்லவா, நான் பேசுறேன், தேவனுக்கு தெரியப்படுத்துறேன். இப்போது பார்க்கலாம். திருப்புங்கள் சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 19வது வசனம். என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். எப்படி இருந்த தாவீது எங்க வந்துட்டான் பாரு. அவன் தேவனிடத்தில் அந்த வார்த்தையின் மூலம் தன்னுடைய பலத்தை ஃபுல்லா பெற்றுக்கொண்டான். சொல்ற, நீ பின்தொடர், சகலத்தை உனக்கு திருப்பி கொடுத்தார். சகலம் அவன் இழந்தது பலன், உடைமைகள், குடும்பம், சகலத்தையும் திருப்பி கொடுத்தார். இப்பதான் வாசிக்கிறோம், அவன் விசாலமான இடத்திற்கு வந்தான். தேவன் அவன் மேல் பிரியம் வைத்தார். அவர் சொல்றதை கேட்டா நம்ம மேலையும் பிரியும். அதுக்கப்புறம்தான் விசாலமான இடத்துல கொண்டு வந்து தேவன் பிரியமாயிருந்து என்னை தப்புவித்தார். ஒரு பாத்திரம், ஒரு மனிதனை உங்கள் முன்பாக வைத்து விட்டேன். தாவீது தத்ரூபமாக இரண்டாவது மனிதனை பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும். அதே சமயத்திலே வேதத்திலே சில ராஜாக்கள், சில பரிசுத்தவான்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மாதிரியாகவே வாழ்ந்து காட்டினார். அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இயேசு எப்படி உதவி செய்தார், கர்த்தர் எப்படி உதவி செய்தார், தேவன் எப்படி உதவி செய்தார், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தை இழந்தோம் அல்லவா, குடும்பத்தில் நெருக்கம் வந்துவிட்டது அல்லவா, இப்படி நெருக்கப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியத்தை. கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்திக்கொள். இரண்டாவது, கர்த்தருக்குள் உன்னை விசாரித்துக்கொள். 2 வெரி ஈஸி. அப்புறம் பாருங்க. இரண்டாவது மனிதன் மனாசே. 2-3 மனாசே இருக்கிறாங்க. யோசேப்பின் மகன் மனாசே, இவன் எசேக்கியேல் ராஜாவுடைய மகன் மனாசே. ஒரு ராஜா 12 வயசுலேயே பட்டாபிஷேகம். எசேக்கியேல் ராஜா கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைத்தார். 3 ராஜாக்கள் முக்கியம். என்னங்க இருக்கிறதே 2 ராஜாக்கள் தானே, நீங்க எப்படி 3 ராஜாக்கள் சொல்லு? 2 ராஜாக்களையும் தேடி பார்க்கும்போது 3 ராஜாக்கள் கிடைச்சாங்க. அதுல ஒரு ராஜா உசியா ராஜா. கர்த்தரை தேடுவதுன்னா தொலைச்சிட்டு தேடுவது, நாடுவது, அவரிடத்துல ஓடி வருவது, அதான் தேடுவது. உசியா ராஜா கர்த்தரை தேடுவதில் சிறந்தவர். 2வது எசேக்கியேல் ராஜா, மனேசனுடைய தகப்பனார், கர்த்தரிடத்துல முழு நம்பிக்கை வைத்த ஒரு மனிதன். அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் அவனுக்கு ஈக்குவலா ஒருத்தனும் கிடையாது. 3வது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாலமன் ராஜா, ஞானத்திலே சிறந்தவர். இந்த 3 kings வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எசேக்கியேல் ராஜாவுடைய மகன் தான் இந்த மனாசே. மீண்டும் திருப்புங்கள் 2 நாளாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம். 12 அவன் இப்படி நெருக்கப்படுகையிலே, அந்த முதலே சொல்லிட்டேன், ராஜாவா இருந்தாலும் சரி, பிரதமம் வந்து யாரையும் சும்மா விடார். அவன் இப்படி நெருக்கப்படுகையில் என்ன நெருக்கம் அவனுக்கு வந்தது? அவன் எப்படி நெருக்கப்பட்டான்? தாவீதுக்கு 2 நெருக்கம் இருந்ததே, அதை நாங்கள் பார்த்தோமே. அந்த 2 நெருக்கத்தையும் ஆண்டவர் விலக்கி விட்டாரே. அவன் ஆண்டவர் விசாலத்தில் கொண்டு வந்து விட்டாரே. கர்த்தர் அவன் மேல் பிரியமாய் இருந்தாரே, அவனை தப்புவித்தாரே. இந்த மனிதன் என்ன செய்தான்? இந்த ராஜா என்ன செய்தான்? இந்த ராஜாவை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, 12 வயசுலேயே, 12 வயது ஒரு சின்ன வயது, 12 வயசுல ஒரு ராஜ்யத்தை ஆளுவதற்கு அந்த ராஜாவுக்கு என்ன தெரியும்? அதை பார்க்கல ஆண்டவர். அவருடைய தகப்பனாரை பார்த்தாரு, அவனை பார்த்தாரு. 2 நாளாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது பாரு. 12 வயதிலே
ராஜாவாக. அவன் செய்த தவறு என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? அதே 6வது வசனம், யாராவது வாசிக்க கேட்கலாம். 6வது வசனம். 2 தீ மிதிக்க பண்ணி நாள் நிமித்தம் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கும்படி குறி சொல்லுகிறவர்கள் கோபமூட்டினான், பொல்லாப்பினை நடப்பித்தான். போச்சு. ஆண்டவரையும் நீங்க கோபப்படுத்தினீங்கன்னா மனுஷ கோபம் விட்டுருங்க. தேவன் எவ்வளவு செல்லமா அவனை 12 வயசுல ராஜாவாக்கினா அவன் எப்படி இருந்திருக்கும்? நல்லா கவனிச்சுப்பாரு. அவன் எப்படி இருந்திருக்கும், அவன் எப்படி இருந்தான். அவங்க அப்பா இவ்வளவு பெரிய நம்பிக்கையில் சிறந்த ராஜா. வேதம் முழுவதும் தேடி பார்த்தீங்கன்னா ஒரே ராஜா நம்பிக்கைக்குரியவர் கர்த்தரிடத்தில். அவன் செய்த தவறுகள் பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு நீங்க வேணா உண்மையை சொல்றேன், நான் எல்லா பாவங்களையும் தேவன் மன்னித்து விடுவார். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லா, ஆனா ஒரு பாவத்தை தவிர, ஒரே ஒரு பாவத்தை. அது என்ன பாவம்? நியாயப்பிரமாண கட்டளையில ஒண்ணு, என்ன என்று ஒரு தேவன் உண்டாயிருக்க வேண்டும். இந்த கட்டளையை இவன் மறந்தான். மறக்காத தேவன் அவனை பிடிச்சான். என்ன செய்தார்? தேவனுக்கு பொல்லாங்கினை நடப்பித்தான், தேவனுக்கு கோபம் ஊட்டினான். என்னென்ன விக்கிரக செயல் இருக்கோ அந்த அவனுடைய தகப்பனார் பலிபீடத்தை கட்டினா, இவன் பலிபீடத்தை இடிக்கிறான், அஞ்சனம் பார்க்கிறான், குறி சொல்றான், தேவனுக்கு கோபம் படுத்துறான். தேவன் என்ன செய்வார்? சும்மா அந்த சிங்காசனம், அவன் அமர்ந்த சிங்காசனத்தை அப்படி ஷேக் பண்ணார். அவன் அனுபவித்த முதலாவது நெருக்கம் வெட்கம் என்ற நெருக்கம், பப்ளிக் ஷேம். நான் சொல்றேங்க, உண்மையில எந்த நெருக்கத்தையும் நம்ம அனுபவிச்சிடலாம். இந்த வெட்கம், இந்த ஷேம், இந்த வெட்கம் என்ற நெருக்கம் தற்கொலைக்கு கொண்டு போகும். இனி என்னால் இங்கே வாழ முடியும். எப்படியாய் நினைத்தார்கள், ரதத்திலே வந்தவன், குதிரையிலே வந்தவன், பல்லக்கிலே வந்தவன். ஆனால் இப்பொழுதோ அவனை விளங்கிட்டு தர 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 இழுத்து கொண்டு போகிறார். வெட்கப்பட்டான், வெட்கப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். இன்னொரு நெருக்கம், 2 நெருக்கத்தை அனுபவிக்கிறான். ஒன்று வெட்கம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வெட்கம் என்ற ஒரு நெருக்கம். அவன் தலை சாய்ந்தது. அதனால்தான் பைபிளே சொல்லுகிறது, என் ஜனங்கள் வெட்கமடைய மாட்டான். இவ்வளவு பெரிய ப்ராமிசிங் வேர்டு அது. பப்ளிக் ஷேம். 11வது வசனத்துல பாருங்களேன். அவன் எப்படி நெருக்க, 2வது நெருக்கம், அந்த முட்கம்பிளால் அந்த கைகளை இறுக்கப்பட்டு முட்செடிகள் அவனுடைய கையை குத்திச்சு. வேதனை, வெட்கம், வேதனை, சரீர வேதனை. நம்மெல்லாம் பாருங்க, நான் யாரையும் தவறா சொல்லலை. வயது கொஞ்சம் அதிகமானா திடீர்னு எந்திரிச்சா உட்கார முடியாது, உட்காந்தா எந்திரிக்க முடியாது. ஏனென்றால் அந்த சரீர வேதனை. ஒரு பக்கம் வெட்கம் என்ற ஒரு நெருக்கம், இன்னொரு பக்கம் சரீர வேதனை. அவன் இப்படி நெருக்கப்படுகையிலே என்ன செய்தான் இந்த மனிதன்? இவ்வளவு தவறுகளை செய்தானே, தேவனை கோபமூட்டினானே, என் ஆண்டவருக்கு பொல்லாங்கினை நடப்பித்தானே. நியாயமா ஆண்டவர் இவனை ஜீவனை எடுத்திருக்கணும். ஆனா ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரம் அந்த மாதிரிலாம் போக மாட்டார். கொஞ்சம் பாடுகளை கொடுப்பாரு. நீ அறிந்து கொள்ள வேண்டும். 2 காரியத்தை செய்கிறான் இந்த மனிதன். 2ஆம் நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, முதலாவது அவன் தேவனிடத்திலே கெஞ்சினான், தாழ்மைப்பட்டான். ஒரு பணக்கார கெஞ்சறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. கெஞ்ச மாட்டார், இருமாப்போடு தான் இருப்பாங்க. ஆனா இவன் முதலாவது செய்தது கெஞ்சுகிற ஜெபம். இன்னைக்கு கூட நான் ஜனங்கிட்ட சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் தேவனிடத்தில் கெஞ்சி இருக்கீங்களா? அது யார்கிட்ட கெஞ்சுறீங்க?
பணக்காரங்கிட்ட கெஞ்சறீங்க, டாக்டர் கிட்ட கெஞ்சறீங்க. எல்லாருக்கும் மேலான அந்த தேவனிடத்திலே இந்த ஒரு விசை மன்னியும் ஆண்டவர். எப்படியோ இந்த தவறு நடந்து விட்டது, என் மன்னிக்கிற தேவன். கெஞ்சுகிற பிரார்த்தனை, கெஞ்சுகிற பிரார்த்தனை ரொம்ப பவர்ஃபுல். பைபிள்ல கெஞ்சி ஜபித்தவர்கள் ஏராளம். கெஞ்சுகிற ஜபத்திற்கு ஒரு பவர் உண்டு. நீங்க அதெல்லாம் இன்னும் சாதாரணமாக நினச்சிக்கிறீங்க. இப்போ நான் ஒருத்தர் சொல்கிறேன், அவன் யார் தெரியுமா? நீதிமான். யார் அவன்? யோபு. திருப்புங்கள் யோபு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, ஆம், நான் நீதிமானாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் வழக்காட போவதில்லை, அவருடைய இரக்கத்திற்காக, என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சவே. நீதிமானுங்க, பைபிள் சொல்லுது, நீதிமான்களே இந்த காலத்தில் அரிதாகி இருக்கும் போது பாவிகளும் பரதேசிகளை எங்க நிற்பாங்க? நீதிமானே கெஞ்சறான், நீதிமானே கெஞ்சறான். அவன் நீதிமானா இருந்தாலும் கூட நான் வழக்காட மாட்டேன், ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன். ஏன் எனக்கு இந்த தண்டனை? எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என் மனைவியை தவிர. ஏன் இந்த தண்டனை எனக்கு? கேட்கல. இரக்கத்திற்காக கெஞ்சினவன் இந்த சோப். சங்கீத புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் தாவீது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவரிடத்தில் கெஞ்சினேன். நான் பிராக்டிக்கலா சொல்றேங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் உங்கள் தேவனை கெஞ்சி பாருங்க. யாரை கெஞ்சி? உங்களை படைத்த தேவனை தான் கெஞ்சறீங்க, உங்களை சிருஷ்டித்த தேவனை தான் கெஞ்சறீங்க. ஏதாவது ஒன்று கிடைக்காமல் போனால், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போனால், எத்தனையோ முறை அதுக்காக நீங்கள் அதிகமாக பாடுபட்டு இருக்கலாம், அல்லது அதிகமாக தேவனிடத்தில் ஜபித்து இருக்கலாம். ஆனால் நீங்கள் கெஞ்சுகிற ஜபத்தை செய்யாத பட்சத்திலே ஆண்டவர் அந்த காரியத்திலே உங்களுக்கு ஜெயத்தை தருவதில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் அதை கெஞ்சினால் அவர் உங்களுக்கு அந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். மனாசே கெஞ்சினான். அவனே கெஞ்சும் போது நீங்கள் நான் ஏமாத்தேன், நீதிமானே கெஞ்சும் போது நீங்கள் நான் ஏமாத்தேன். இரண்டாவது, தாழ்மைப்பட்டான். தாழ்மை இயேசுக்குரியது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், மனுஷனே, நன்மை என்னதென்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் கர்த்தர் வேறு எது உன்னிடத்தில் கேட்கிறார்? உங்ககிட்ட ஒன்னையுமே கேட்கல ஆண்டவர். ஒன்னே ஒன்று கேட்கிறேன்னு சொல்றார், மனத்தாழ்மை. மனத்தாழ்மை இல்லாத பட்சத்திலே நீங்க பார்க்கும்போது தேவனுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு பயங்கர மனிதனாக தான் தெரியும். இந்த கெஞ்சுகிற அந்த இரக்கம், அந்த கெஞ்சுகிற அந்த சுபாவம். ஆனால் அந்த கெஞ்சுகிற சுபாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பிறவிலே இருந்து வரணும். திடீர்னு போய் எனக்காக ஒரு தடவை கெஞ்சுவீங்க இல்லை ஏதாவது. ஆனால் அந்த கெஞ்சுகிறோம் ஆண்டவர், அந்த தாழ்மை, அந்த தாழ்மை இயேசுல வாசிக்கிற மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாமே. நேற்று எல்லாரும் கேட்டிருப்பீங்க அந்த பவனியில், எப்படி வேணா வந்திருக்கலாம் ராஜா. அவர் ராஜா எதில் வரணும்? குதிரையில் வரணும். ராஜா எதில் வரணும்? பல்லக்கில் வரணும். அவர் எப்படி வந்தார்? பைபிள் சொல்லுது, அவருடைய வந்ததை பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாமே யார் இவர், யார் இவர்? ஒரு கேள்வியை கேட்டுச்சு. நேற்றைய தினம் இந்த பவனியை குறித்தும் ஆண்டவர் எந்த அளவுக்கு அந்த தாழ்மையை ஆதரிக்கிறார் என்பதை குறித்து நான் பிரசங்கித்தேன். அந்த அளவுக்கு அந்த தாழ்மை ஒண்ணுமே வேணும். உங்க ஜபத்தில் உங்களை தாழ்த்தினாலே அந்த ஜபம் உடனே லஸ் ஆயிரும். தன்னை தாழ்த்தினா, தாழ்மைக்கு நிறைய இருக்கு. இயேசுவுக்கு தாயாராக வரணும்னு வைத்துக் கொள்ளுங்களேன், யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம். எதுக்காக மரியாதை தேவன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? லூக்கா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் இந்த அடிமையின் தாழ்மையை உற்று பார்த்தார். உங்க தாழ்மையை உற்று பார்ப்பார். அதே மாதிரி அந்த
மனாசாவை மீண்டும் ஆண்டவர் இந்த சிங்காசனத்திலே அமர்த்தினார். அவன் சொல்றான், இவரல்லவோ தெய்வம், கர்த்தரே தெய்வம். அவன் நெருக்கம் மாறிவிட்டது. கடைசியாக மூன்றாவது ஒரு மனிதன் தாவீது, இன்னொரு மனிதன் மனாசே. இவங்களுடைய நெருக்கத்திலே தஞ்சமானார் ஆண்டவர். இன்னொரு மனிதன் ஒரு ஊழியக்காரர். ஏன்னா உங்களுக்கே நாங்கள் சொல்லிட்டு போனோம், நாங்கள் எங்களுக்காகவே பேசி எங்களை மாற்றிக்கொள்ள நிறைய ஊழியர் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நாட் சிஎஸ்ஐயில் இருக்காது, பட் அதர் முதல்ல கன்வென்ஷன் போனால் அதர் டினாமினேஷனுக்கு எனக்காகவே சொல்லுவேன், ஐயா இன்னும் அப்பயே புக் பண்ணும் போதே அடுத்த நாள் எங்கள் ஊழியர் கூட்டம். இந்த வெஸ்லி நல்லா தெரியும், அந்த பாட்டெலாம் பாடுவார், நிறைய பாட்டு பாடியிருக்காரு. வெஸ்லின் பேர், அவர் பேர். அரியலூர் இருக்கார். அவருடைய ஊழியர் கூட்டம் எப்பயுமே அவரை தான் பேச வைப்பேன். ஏன்னா இட்ஸ் வெரி பாப்புலர், நல்ல பாடல்கள் அது இதில். இப்போ நான் இருந்தேன் அங்கே, எப்பயுமே என்ன தான் பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க. பட் யாரோ ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொல்கிறாங்களே, யார் அவர்? அப்புறம் முன்னாடி காமிச்சாங்க, இவரா? வேற ஏதாவது பரிசு கொடுக்க வந்தாரா அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாக பேசினார். நல்ல தாழ்மையான மனிதன் தான். ஆனால் அந்த பாட்டு பாடினாரு, வர்ஷிப் பண்ணாரு. செய்தி பக்கம் நான் போனேன். ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் ஃபார் மினிஸ்ட்ரி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலியாவின் ஊழியம், பெஸ்ட் ரெவலேஷன், நம்பவே முடியாது. அப்படியே ஒரு சின்ன பையனாட்டம் அழுதுட்டார். சின்ன பையனாட்டம். ஒரு முகத்தை குறித்து, ஒருவருடைய முகத்தை பார்த்து நாம் எதுவுமே செய்ய முடியாது. யார்கிட்ட ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதோ. நான் சப்ஜெக்டுக்கு வருவோம். யோனா சண்டே கிளாஸ் டீச்சர் இங்கே இருந்தாங்கன்னா ரொம்ப விசேஷம். யோனா ஸ்டோரி சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வருவான். அப்பேற்பட்ட இப்படி ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்தானோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ள 3 நாள். ஆனால் இயேசுக்கு ஒப்பிட்டு பேசும் அளவு யோனாவிலும் பெரியவர். என்ன செய்தான் இந்த யோனா? அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தா அவனை பார்த்து கேளுங்க, யோனாவே வேர் ஆர் யூ? எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிற? அவன் சொல்றான், நான் ஒரு கடலுக்குள், ஒரு மீனின் வயிற்றுக்குள் இருக்கிறேன். திருப்பி கேளுங்க, உன் ஊழியம் கடலுக்கா அல்லது மீனுக்கா? என்ன பதில் சொல்ல போறான்? எதுக்குயா கடலுக்கு போன? எதுக்கு மீன் கிட்ட போன? அதுக்காக ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அனுப்பினார். என்ன சொல்ல முடியும்? அந்த ஊழியனிடத்தில் இருந்த தவறுகள் 2. ஒன்று துணிகரம், இன்னொன்று பார்க்கும்போது பெருமை. துணிகரம் ஒண்ணு, அது ஒன்னே போதும், ஒரு ஊழியக்காரன் வளரவே முடியாது. அப்படி ஒரு துணிகரன், கீழ்ப்படியாம, அதான் அந்த பெருமை, அந்த கீழ்ப்படியாமலாம். இங்கிலீஷ்ல படிக்கும்போது நல்லா இருக்கு. அரைஸ் கோ டு நினைவே அண்ட் கிரை அகைன்ஸ்ட். ஒரு பட்டணத்துக்கு போகும்போது மைக்கு வாங்கி பேசாத, முதல்ல அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணு. கதறு. அது ஆண்டவர் சொல்றார். அப்புறம் மைக் எடுத்து பேசலாம். யோனாவை பாரப்படுத்துறார். யாரோ நினைவே பட்டணத்தில் இருக்கிற அக்கிரமம் ஆண்டவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஆனால் ஆண்டவர் இந்த யோனாவை பாரப்படுத்தினார். பரலோகத்தின் அவசரம் புரியாத யோனா ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டான். காலிங், தேவனால் அழைக்கப்பட்டவன். இவனா போய் ஊழியத்துக்கு போல. இட்ஸ் அ காலிங் மினிஸ்ட்ரி. தேவனால் அழைக்கப்பட்ட யோனா என்ன செய்யறான்? ஆண்டவர் சொல்லி, இதை நினைவே பட்டணத்திற்கு போ, அதான் உனக்கு ஒளி. இப்போ நான் இந்த இடத்துக்கு வரேன்னா
என்ன நான் பேசணும்? ஆண்டவர் எல்லாத்தையுமே கொடுத்துட்றாரு. நான் போய் பேசணும் தான், அவ்வளவுதான். அந்த பேசும்போது கூட நான் இருக்கேன்றாரு. நீங்க இல்லை, நான் இருக்கேன், ஆவியானவர் இருக்கிறார். இல்லைன்னா எப்படி இவ்வளோ வார்த்தைகளை நாம் அடுக்கி பேச முடியும்? சில பேர் ரெஃபர் பண்ணி, அது வேற விஷயம், விட்டுருங்க. அதை வச்சு நான் பெருமையாக நினைக்கல. ஆனால் இந்த யோனா ஏன் போகல? அதை எடுத்தோம்னா இன்னைக்கு முடியாது இந்த மெசேஜ். ஏதோ ஒன்று, ஹார்பருக்கு போறான், 2 கப்பல் நிற்குது, 2 கப்பல். டிக்கெட் வாங்கிட்டான், நினைவேன் டிக்கெட் வாங்கிட்டான். ஆனா ஏறினது தர்ஷித், போக வேண்டியது நினைவே. அங்க போய் உட்காந்துட்டான். கப்பல் 2மே புறப்பட்டுருச்சு. அது அந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போகுது. கப்பல் அப்படியே ஸ்டார்ட் ஆன உடனே பயங்கர கடுங்காற்று, அலைகள் சீருது. இதுவரைக்கும் கண்டிராத பயங்கரம், கடலின் மும்முரம். இதுவரைக்கும் நாங்கள் இதை பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். அதை விட ரொம்ப 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 வேதனைக்குரிய ஒரு விஷயம் இருக்கு இதுல. யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் நினைக்கிறேன் ஒரு விசுவாசி சமூகத்தை விட்டு விலகலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி, அற்புதத்தை பெற்ற ஒரு விசுவாசி கூட தேவ சமூகத்தை விட்டு விலகி போகலாம், கவலை இல்லை. தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் 2 முறை பைபிளில் போட்டிருக்கு, அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி, அவன் தேவ சமூகத்திட்டு விலகி தர்ஷித்துக்கு கப்பல் ஏறினான். இந்த ஒரு வசனமே யோனானுடைய கேரக்டருக்கு ஒரே ஒன்று. எல்லாரும் தேவ சமூகத்துக்காக கதறாங்க. ஐயோ, இன்னைக்கு ஹோலி வீக் வந்ததுனால நாங்கள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த தேவ சமூகம் எங்களுக்கு ஒரு பாக்கியம், எங்களுக்கு ஒரு பாக்கியம். சிம்பிளா இழந்துட்டான். ஆதாம் ஏவாள் தேவ சமூகத்தை விட்டுட்டாங்க, தேவ பிரசன்னத்தையும் விட்டுட்டாங்க. தேவ சமூகத்துக்கு வந்தா தானே தேவ பிரசன்னம். தேவ சமூகத்தில் இல்லாத பட்சத்தில் எப்படி உங்களுடைய காட் பிரசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்? தேவ சமூகத்தை விட்டு இழந்தவன். சரி, தேவ சமூகத்தை விட்டு விலகிட்டேப்பா. 4வது வசனம் சொல்லுது பாருங்க. ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் இருந்து அந்த தேவ சமூகத்தை விட்டு விலகும் போது அது என்ன நடக்கும்ன்றது அந்த வசனம் சொல்லு. கடும் காற்று கட்டளை எடுக்கிறார். கொந்தளிப்பு. ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்பு இருக்கு. கொந்தளிச்சுட்டு தான் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே காற்று நம்மளுடைய குடும்பத்தில் பலமா வீசு. இதுல வேற நான் தேவ சமூகத்திலே இல்லைன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசித்து பார்த்தீங்களா? வாழ்க்கையில நீங்க எதை வேணா இழந்து போங்க, ஆனா உங்கள் தேவ சமூகத்தை மாத்திரம் இழக்க முடியாது, இழக்க வேண்டாம், இழக்க கூடாது. இவன் இழந்து விட்டான். சிம்பிளா. இவ்வளவு பெரிய ஊழியக்காரன், தேவனுடைய அழைப்பை பெற்றவன். யாருக்கு தெரியும் ஆண்டவர் யோனாவுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகின்னு வாசிக்கிறோமே. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும், ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். என்ன வார்த்தை தெரியுமா? தெரியலன்னா கவலை இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சுக்குதான் இங்க வந்திருக்கிறோம். திருப்புங்கள் யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். இன்னும் 40 நாட்கள் உண்டு, கர்த்தர் இந்த பட்டணத்தை கவிழ்த்து போடுவார். 40 days. இன்னைக்கு கூட நம்ம 40 daysல தான் இருக்கோம், இன்னும் முடியல. ஈஸ்டர் வந்தாதான் முடியுது. 40 நாட்கள் கர்த்தருடைய இரக்கத்தை பேசணும், 40 நாட்கள் கர்த்தருடைய கிருபையை பேசணும், 40 நாட்கள் கர்த்தருடைய இரக்கத்தை பற்றி, 40 நாள் இதைதான் போய் சொல்லிட்டு வா. ஒண்ணு வேணாம், போய் நினைவுக்கு போய் கர்த்தர் 40 நாள் சொல்லியிருக்கிறாரு, அதுக்குள்ள நீங்க மாறலைன்னா உங்க பட்டணம் கவிழ்ந்து விடும். ஒரு எச்சரிப்பு. அவன் சொல்லலை, அவன் போகலை. மீண்டும் 1ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். யோனா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகுனா கொந்தளிப்பு வந்துருச்சு. உடனே என்ன செய்கிறாங்க? ஓ, எதுக்கு இவ்வளோ கடல் கொந்தளிக்குது? எதுக்கு இந்த படகு இப்படி இருக்குது? ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை அந்த படகுல அத்தனை பேர் மாட்டிக்கிறாங்க.
குடும்பத்தில் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை அந்த குடும்பமே ஷேக் ஆகும். இவனுடைய துணிகரம், ஊழியத்துக்கு போகாதது துணிகரம் தானே, இதனுடைய வார்த்தையை கேட்காதது துணிகரம் தானே. எப்படி ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பேச முடியும்? என்ன ஒரு கிராமத்துக்கு அனுப்புறாங்க, நான் கிராமத்துக்குலாம் போக மாட்டேன். ஆண்டவர் அதான் சொல்றாரு, அருகே இருக்கிற கிராமம், நேற்று போய் படிச்சிருப்பீங்க பைபிள் லெசன்ல, அருகே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். கழுதைக்காக மட்டும் சொல்ல, ஊழியக்காரருக்கும் சொல்லியிருக்காரு. அதை இந்த மனிதன் என்ன செய்யறான் தெரியுங்களா? எல்லாமே இந்த லக்கேஜ், படகுல இருக்கிற லக்கேஜ், அந்த கப்பலில் இருக்கிற லக்கேஜ் எல்லாம் தூக்கி 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 உயிர் பழச்சா போதும் தூக்கி போடுறான். அப்பயாவது லகுவாகும், இந்த கப்பல் லகுவாயிருன்ற ஒரு எண்ணம் இல்லை, இன்னும் அதிகமாகுது. 5வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த லக்கேஜ் எல்லாம் இவனை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்றாங்க. அவன் கீழே இறங்கினான், படுத்து கொண்டான், ஆழ்ந்த நித்திரை அடைந்தான். எப்படிதான் இவனுக்கு தூக்கம் வந்ததோ? அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? அவனுடைய சைலண்ட்டை பார்க்கும்போது, உங்களுக்கு என்ன நடக்க போகுதோ அதான் எனக்கு நடக்கும், அதான் நடக்க போகுது. நான் போறேன், நான் கீழே போய் படுத்துக்கிறேன். நித்திரை. அவன் தூங்குறத பார்த்துட்டு வருவான், வரான். 6ஆம் வசனம், தட்டி எழுப்புறான், உன் சாமியை நோக்கி வேண்டிக்கொள், உன்னாலேயாவது எங்களுக்கு ஏதாவது கிடைக்கட்டும். ஊழியத்திலே இல்லை, ஆண்டவர் விட்டுட்டார். தெய்வ சமூகத்திலே இல்லை, அதையும் விட்டுட்டார். இப்ப ஜபத்துல தட்டி எழுப்புற அளவுக்கு ஒரு ஜபம். ஐயோ எந்திரியா, என்ன நடக்குது பாரியா, எங்க ஆத்துமாக்கள்லாம் தப்பிக்குமோன்னு தெரியல, உன் சாமியை நோக்கி வேண்டிக்கொள். ஜபத்திலும் இல்லை. இதே நிலைமை ஒரு தடவை அப்போஸ்தலர்ல பவுல், இந்த மாலுமிகள் எல்லாம், அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் பவுலுடைய வார்த்தைக்கு பதிலாக மாலுமியுடைய வார்த்தையை தான் நம்புறாங்க. இன்னைக்கும் அப்படித்தான். ஆயர்மாருடைய வார்த்தையை யார் நம்புறீங்க? ஒரு எச்சரிப்பு சொல்றாரு, யார் கேட்கிறோம்? நம்ம அதை அனுபவித்த பிறகு, ஐயோ அவர் முன்னாடியே எச்சரிக்கை விடுத்தாரு, முன்பே சொன்னாரே. ஊழியக்காரங்க பேச்சை யார் கேட்குறீங்க? நடந்த பிறகு உணர்கிறோம். கப்பல், அந்த கப்பல்ல பார்த்தீங்கன்னா பவுல் அவன் சொல்றான், கப்பல் சேதம் வரும், பிராண ஸ்நேகிதம் வராதுன்னு சொல்றான். மேல் தட்டுக்கு போய் நின்றுட்டான். இதே நிலைமை. யோனா கீழ்த்தட்டில் படுத்துக்கிட்டான், பவுல் மேல் தட்டுக்கு போயிட்டான். என் ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, கப்பல் சேதம் வரலாம், பிராண சேதம் நிச்சயமா ஒருவர் கூட மறிக்க மாட்டீர். 2 பேருக்குள்ள, 2 ஊழியர்களுக்குள்ள வித்தியாசம். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த இடத்துல நான் வேற எதுக்கு சொல்லல, யோனாவுக்கு எப்படி நெருக்கம் வந்தது, எப்படி ஊழியக்காரனுக்கு வரலன்னு சொல்லாது. ஊழியக்காரன் தான் அதிக நெருக்கத்தில். திருப்புங்கள் 2 தீமோத்தேயு புஸ்தகம், மன்னிக்கும் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் கலங்கி போவதில்லை, உடைஞ்சு போவதில்லை, அழகா சொல்லிட்டு வரான். எப்பக்கமும் எனக்கு நெருக்கம் வரும் என்று பவுல் உணர்ந்தவன். எல்லா ஊழியக்காரருக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்க குடும்ப ஜீவியத்தில் தான், ஒரு வேலை ஸ்தலங்களிலே இருக்கலாம். ஆயர்மார்களை எடுத்துக்கொள்ளுங்கள். திருச்சபையில் நெருக்கம், திருமண்டலத்தில் நெருக்கம், அவங்க குடும்பத்தில் நெருக்கம், எத்தனைங்க. அதனால தான் பவுல் அழகா சொல்றான், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும். எல்லா பக்கமும் நெருக்கம் வரும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நெருக்கத்தை நான் பிரியமா ஏற்றுக்கொள்கிறேன் வேற சொல்றான். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம், நான் பலவீனாய் இருக்கும் போது பலனுள்ளவனாய் இருக்கிறேன், எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் பிரியப்படுகிறேன். அதே மாதிரி தான் மீண்டும் திருப்புங்கள் யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். மறுபடியும் அவன் என்ன செய்யறான், அவனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்கலேன், வேர்ட் பை வேர்ட். இதுதான் என்ன சொல்றது, ஒரு டாபிக் மெசேஜ்னா தலைப்பு இருக்கும், அது கீழே 2 தலைப்பு இருக்கும். இது வேக்கையான பிரசங்கம், சும்மா கொஞ்சம் தான்.
அவனை அப்படியே வேர்ட் பை வேர்ட் நம்ம அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். தேவ சமூகத்தில் இருந்து அவன் ஊழியத்தை விட்டு வந்ததிலிருந்து அவனை வேர்ட் பை வேர்ட் கடைசியாக அங்கே அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு பண்ணுறாங்க, சீட்டு போட்டு பார்க்கலாம். அது பழைய மரபு, நம்ம கூட சில இடங்களில் அதை செய்வோம். சீட்டு போட்டு பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? பொதுவாக தேவனுடைய ஊழியக்காரரை ஆண்டவர் காட்டி கொடுக்க மாட்டார், காட்டி கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாள் கிருபையை தருவார், அன்பின் கயிறு விட்டுக்கிட்டே இருப்பார். ரொம்ப எக்கச்சக்கமாக போனதான் அப்படி இழுப்பார், அவ்வளோதான். அப்படி ஒரு இழுத்தார்னா எல்லாம் வந்துடும். இந்த யோனா நீங்கள் பார்க்கும்போது சீட்டு போட்டு பார்க்குறாங்க, யோனாவின் பேரிலே சீட்டு விழுந்தது. அங்கேயே நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் யோனாவுக்கு ஏன் இவ்வளவு தொந்தரவு தரார்? ஊழியக்காரனுக்கு எதுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரீம்? அவரே ஒரு வழிக்கு வந்து அவரே மாற்றிருக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப். அந்த பார்க்கும்போது சீட்டு அங்கே இருந்தவெல்லாம் பார்த்தான், வெள்ளம் கேட்குறான், யார் நீ? சீட்டு அவன் பேர விழுந்த உடனே, யார் நீ? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் ஜாதி என்ன? உன் தொழில் என்ன? ஊழியக்காரத்தில் கேட்காத கேள்விகள் எல்லாம் கேட்கப்படும், எல்லா கேள்வியும். 3 பதில சொல்றான், நான் எபிரேயன். 2வது சொல்றான், நான் கர்த்தருக்கு பயந்தவன். தவறு. கர்த்தருக்கு பயந்திருந்தால் நீ ஊழியத்திற்கு போயிருப்பேன். கர்த்தருக்கு பயந்திருந்தால் தேவ சமூகத்தை விட்டிருக்க மாட்டேன். 3வது சொல்றான், நான் தேவ சமூகத்தை விட்டு விலகினவன். அதை மட்டும் உண்மையை சொல்லிட்டான். எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் தேவ சமூகத்தை விட்டு விலகினாய்? பாக்கியம் அல்லவா? ஏன் விலகினாய்? இந்த கடல் கொந்தளிப்பு நிற்கணும்னா என்ன செய்யறதுன்னு அவங்களே கேட்குறாங்க. அதுக்கு அவன் அழகா பதில் சொல்றான், என்னை தூக்கி கடலிலே எரிந்து விடு. அப்போ கூட நான் ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லலை. என்னை ஊழியத்துக்கு நான் இப்படி தவறி வந்துட்டேன், என்னை நினைவு கொஞ்சம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொல்லலை. அப்போ கூட சொல்லலை. இதாங்க யோனா ஸ்டோரி மாதிரி பேசலாம். என்னை தூக்கி கடலில் எரிந்து விடுங்கள். தேவையில்லாமல் எல்லா லக்கேஜும் தூக்கி போட்டார். அப்பயே தெரிஞ்சிருந்தா யோனாவை தூக்கி போட்டிருப்பாங்க. தூக்கி வீச வேண்டியவன் இந்த யோனாவை தவிர எல்லாவற்றையும் தூக்கி வீசினார்கள். அவனே சொல்றான், என்னை தூக்கி எறியுங்கள், என் நிமித்தம் இந்த கொந்தல். அவனே ஒத்துக்கிட்டான், என்னால் தான் இந்த கொந்தல். அப்போ உடனே அந்த ஜனங்க மேலே இறக்கப்பட்டு தண்டு வலித்தார்கள். ஒரு பக்கம் தேவ சித்தம், இன்னொரு பக்கம் மனித சித்தம். கண்டு வலிக்கிறாங்க. ரொம்ப 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 எப்படியாவது இவனை காப்பாற்றி விட வேண்டும், எப்படியாவது இவனை எங்கே கொண்டு போய் சேர்ந்து விட வேண்டும், நடுக்கடலில் இப்படி நடக்குதே என்று என்ன தண்டு வலித்தார்கள். நாம கூட நிறைய விஷயத்தில் தேவனுக்கு மாறாக, தேவனுக்கு சித்தமில்லாத பட்சத்தில் தண்டு வலிக்கிறோம். நமக்கே தெரியல, நம்ம பலத்தில். ஆனால் தேவனுக்கு சித்தம் இல்லாதபடி நீங்க என்ன தண்டு வலித்தாலும் அதுவே. இவங்க எவ்வளவு தண்டு வெள்ளிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கொடுமை அதிகமாயிட்டு, கொந்தளிப்பு அதிகமாக. அப்புறம்தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, ஆண்டவரே இந்த மனித நிமித்தம் எங்களை விட்டுருங்க ஆண்டவரே. மேலே நிறுத்தினாங்க, ஒரு பொருத்தனை செஞ்சாங்க, தள்ளி விட்டாங்க. கடல் அப்படியே அடங்கி விட்டது. உண்மையில சொன்ன மாதிரி கடல் தன்னுடைய மும்முரத்தை அடக்கி கொண்டது. விழுந்துட்டான் ஒரு மீன், அப்படியே விழுங்கி விட்டது. இப்போ 2nd சாப்டருக்கு வரான். அந்த மீன் வயிற்றில் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் தான் இப்போதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நெருக்கத்திலே நான் கர்த்தரை கூப்பிட்டேன். இப்போதான் நெருக்கத்தை உணர்றான். அது வரைக்கும் அவனுக்கு நெருக்கத்தை பற்றி தெரியல. இப்போதான் ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள கையை அசைக்க முடியாது, காலில் அசைக்க, ஜீவன் இருக்கு, ஆத்மா இருக்கு. ஆனால் என்ன செய்யறான்? அந்த நீங்க அப்புறம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தில் 3லிருந்து 6 வசனங்கள் அவனுடைய நெருக்கத்தை விவரிக்கிறது. இந்த நெருக்கத்தில் அவன் என்ன செய்தான்றது ரொம்ப முக்கியம். 7வது வசனம் 7 8 2 வசனம். என் ஆத்துமா சோர்ந்து போகும்போது நான் கர்த்தரை நினைச்சேன். நல்லபடியா இருக்கும்போதே ஆலயத்துக்கு வாங்க,
இந்த லெந்து டேஸ் கர்த்தரை நினைக்கிற நாள், அவருடைய பாடுகளை நினைக்கிற ஒரு நாளுங்க. நீங்க வாங்க, கொஞ்ச நேரம்தான். நம்ம எல்லோரும் திருச்சபையாய் வேலை வேலைன்னு போறோம், பணம் பணம்னு போறோம். தேவன் ஒரு நாள் தன்னுடைய அன்பை இழுத்தார்னா என்ன பண்ண போறோம்? ஆத்மா தோய்ந்து போற வரைக்கும் அவனுடைய பவர்ல தான் அவன் நின்னான். அவன் கர்த்தரை நினைத்தான். இப்பதான் அவனுடைய பொசிஷனை மாறி இருக்கு. என்ன செய்யணும்? நம்ம யாரு? நம்ம ஒரு ஊழியக்காரனாச்சே, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? எப்ப அந்த ஆத்மா போகும்? திருப்புங்கள் எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும்போது, ஒருவர் ஆகையால் மேலும் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமா சோர்ந்து போகாதபடிக்கு ஆமா, பாவிகளால் ஏற்பட்ட விபரீதங்களை சகித்தார் உங்களுக்காக. எனக்கு அவரை நினைக்கிற நேரம், உங்களுடைய நினைக்கிற நாள் இது. நம்ம விட்டுட்டோம். யோனா ஃபீல் பண்றான். தோய்ந்து போகும்போது அப்பதான் நாம கூட அப்படிதான் செய்யறோம். கடைசியா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாத பட்சத்துல அப்பதான் ஆண்டவரை நினைக்கக்கூடிய ஒரு நேரம் வருது. அதை முதலையே செய்யுங்கன்னா செய்ய மாட்டோம். மீண்டும் திருப்புங்கள் யோனா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்றான் தெரியுமா? போய் மாயை பின்பற்றுகிறவர்கள் தமக்கு ஒரு கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார். ஆண்டவர் கிருபை செய்யணும்னு நினைக்கிறார் எல்லாருக்குமே. பொய்யான வேஷம், பொய்யான மாயை, பொய்யான நடிப்பு, பொய் மாயையால் என் கிருபை நானே போக்கடித்துக் கொண்டேன். அவனே சொல்றான், நானே விட்டுட்டேன் அந்த கிருபை, நானே போக்கடித்துக் கொண்டேன். இப்பதான் செய்யறான். 3 காரியத்தை செய்கிறான். 9வது வசனம், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன், பொருத்தனைகளை ஏறெடுப்பேன், ரட்சிப்பு கர்த்தருடைய. இந்த ஒரு வார்த்தை தான். இது அவனுடைய தொண்டையிலிருந்து, அவனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை பிடுங்கணும் தான் ஆண்டவர் இவ்வளவுத்தையும் செய்ய. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் என்னுடைய. இல்லை இல்லை, கரெக்டா சொன்னான், கரெக்டா சொன்னான். துதியின் சத்தத்தோடு துதிக்கிற ஆண்டவரே, பொருத்தனை. இந்த 40 நாள்ல நீங்க என்னைக்கு பொருத்தனை பண்ணி இருக்கிறீங்க? இது பொருத்தனையின் 40 நாள் ஆயிற்றே. பொருத்தனை செய்ய வேண்டிய ஒரு நாட்கள் ஆயிற்றே. பொருத்தனை பண்ணினா யாருது? எல்லாமே பூமியின் அது நிறைவுகளும் கர்த்தருடைய, ஆத்துமா கர்த்தருடைய, சகலமும் கர்த்தர். நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்பதான் ஆண்டவர் உணர்றான். பொருத்தனை. யாராவது ஒருவர் இந்த 40 நாள்ல யாராவது ஒருத்தர் பொருத்தனை பண்ணி, ஒருத்தர் அல்ல, திருச்சபையை பண்ணி இருக்கணும். ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை. கடைசி வார்த்தை, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். படிங்க. தேவரீர் எனக்கு தந்த எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினான். என்ன உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரோ 1:10. சும்மா நம்முடைய சில காரியங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். யாக்கோபு அவன் வீட்டை விட்டு வெளியில போகும்போது கோலும் கைமா போனான். மீண்டும் அந்த வீட்டுக்கு வரும்போது 2 பரிவாரங்களோடு வந்தான். படிச்சிருப்பீங்க எல்லாரும். எப்படி அந்த 2 பரிவாரம் அவனுக்கு கிடைச்சது? அவனுடைய பொருத்தனை. பொருத்தனுடைய பவர் தெரியல. நோ பொருத்தனை என்பது ஏதோ ஒன்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த 2 நிமிடத்தில் இந்த மெசேஜ் முடிய போகுது. நான் ஜெபிக்கும் போது இங்கு இருக்கிறவர்களாவது ஏதாவது பொருத்தனை, உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன வேணும், என்ன கொடுக்குறீங்களோ, பணம் கொடுத்தால் நீங்க என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா செய்யலாம். பணம் தான் என்பது பிரதானம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பொருத்தனைன்னா பணம் தானா? இல்லை இல்லை. என்ன வேணுமா செய்யறீங்களான்னு தான் பார்ப்பார் ஆண்டவர். அதுதான் முக்கியம்.
ஆனால் அதனுடைய அந்த பவருக்கு ஏற்றபடி நம்ம பொருத்தனை இருக்கணும். அது வேணா உண்மை. இப்ப பாருங்க, அவன் 3 காரியத்தை செய்தான். கர்த்தரை துதிச்சான், கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினான். எல்லாமே உம்முடையது, எல்லாமே உம்முடையது. இப்ப யோனாவை ஆண்டவர் இந்த மீனுக்கு கட்டளை இட்டார். மீன் நினைச்சிருந்த கடலுக்குள்ளேயே அவனு கக்கி இருக்கும், கரையில போய் கக்கி. மீனா எழுந்து வந்தது, யோனா எழுந்து வந்து விட்டான். ரெடி ஆயிட்டான் ஊழியத்துக்கு. 3 மனிதர்கள் நெருக்கப்பட்டாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித நெருக்கம். தாவீதுக்கு குடும்ப நெருக்கம், சத்துருக்கள் நெருக்கம். மனாசாவுக்கு வெட்கம் என்ற ஒரு நெருக்கம், சரீர வேதனை என்ற ஒரு நெருக்கம். யோனாவுக்கோ சொல்லவே முடியாது அவனுடைய நெருக்கத்தை. ஒரு மீனின் வயிற்றுக்குள் கையெல்லாம் அசைக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. நீரலைகள் என்மேல் புரண்டது என்றான். கடற்பாசிகள் என்னை சுற்றி கொண்டது. பாசிலாம் அப்படியே எத்தனை எடுத்து போட்டாலும் வரல. ரொம்ப ரொம்ப அதிக நெருக்கப்பட்டான். கடைசியா அவன் செஞ்சது, நானோ வீணில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், பொருத்தனைகளை ஏறெடுப்பேன், ரட்சிப்பு கர்த்தரோடு. ரட்சிப்புனா விடுதலை, பாவ மன்னிப்பு ரட்சி அவன் சொல்லலை. ஆண்டவரே, இந்த விடுதலை உம்முடையது, ஆத்மா உம்முடையது, ஊழியம் உம்முடையது, பூமி மத நிறைவுகளும் உம்முடையது. அதை இப்போதான் ஒப்புக்கொள்றான். பிரியமானவர்களே, நாம் எழுந்திருக்கலாம். ஒரு எவ்வளோ ஒரு அழகான ஒரு 3 மனிதருடைய நெருக்கம். இயேசு நெருக்கப்பட்டார், ஆனால் ஒன்றுமே பேசலை, வாய் திறக்கவே இல்லை. அனுபவிச்சிட்டார். இயேசு அனுபவித்த நெருக்கங்கள் என் ஜனங்கள் அனுபவிக்க கூடாது. உதவி செய்ய வல்லவர். எப்பேற்பட்ட ஒரு சத்தியம்! உடைய வசனத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கும். உடைய வசனமே சத்தியம். உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே தேவையான ஒரு செய்தி. ஒருவனுக்கும் நெருக்கம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஒருவனையும் நெருக்கம் சும்மா விடாது. ஒரு நெருக்கம் இருக்கும்போது இன்னொன்று ஆரம்பிச்சிடும். ஆனால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தஞ்சமாய் தேவன் இருப்பார். நெருக்கத்தோடு உங்களை விட்டு விட மாட்டார். ஆனால் நீங்களும் தேவனோடு உங்கள் இருக்கணும். அவர் என்ன செஞ்சான்? தாவீது கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான், கர்த்தரிடத்தில் விசாரித்து கொண்டான். மனாசே கர்த்தரிடத்தில் கெஞ்சினான், அதே தேவனிடத்தில் தாழ்மைப்பட்டான். யோனா நீ அவன் துதியின் சத்தத்தோடு அவனுக்கு பலியிட்டு பொருத்தனைகளை செய்தான். ரட்சிப்பு கர்த்தருடைய 3 காரியத்தை செய்கிறான். கிருபையை போக்கடித்து கொண்டது நானே, கிருபையின் தேவன். ஆத்மா தோய்ந்து போகும் நான் ஆண்டவரை நினைச்சேன். அதுவரைக்கும் பிரியமானவர்களே, நாம் கண்களை மூடுவோம். அதற்கு முன்பதாக ஒரு 2 நிமிடம் ஏதாவது ஒரு பொருத்தனையை இந்த நாளிலே நீங்கள் என்ன வேணாலும், வாட் எவர் இட் இஸ். இதுதான் நான் சொல்ல மாட்டேன், அது உங்கள் பாடு, தேவனுடைய பாடு. ஒன்று சொல்லுவேன், ஆனால் பொருத்தனை செய்து விட்டுறாரு. அது இதை விட கொடுமையாக போய் சின்னதாக கூட எடுத்துக்காது. உங்கள் ஆலயத்திற்காக, திருச்சபைக்காக, உங்களுடைய பர்சனல் எது வேண்டாலும் இருக்கலாம். நான் பொருத்தனை பண்ணேன். ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது 150 சங்கீதத்தை முதல்ல வாசிக்கிறேன். யோசித்து பாருங்க, 6.5 மணி நேரம் ஆச்சு. 6.5 hours சுத்தம், நெடுமுழங்கால், குடுநெடுமுழங்கால் மாற்றி மாற்றி மாற்றி. நான் கூட ஏதோ 1 ஹவரில் படிச்சிடலான்னு பார்த்தேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சின்ன தீர்க்கதரிசி புஸ்தகத்தெல்லாம் அப்படியே சொல்லுது. 2 நிமிடம் சீக்கிரமாக ஆண்டவரிடத்தில் யோசித்து, ஆண்டவரே என் பொருத்தனையை அங்கீகரியும் கேளு, என் பொருத்தனையை ஏற்றுக்கொள்ளுங்க. யாக்கோபின் பொருத்தனையை ஏற்றுக்கொண்டவர், அன்னாளின் பொருத்தனையை ஏற்றுக்கொண்டவர். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்த வாரத்திலே முதல் நாளிலே அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். தன் வாயை திறக்கவில்லை.
எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? நன்றி தகப்பனே, எங்களோடு பேசியதற்காக நன்றி. எங்கள் நெருக்கத்தை மாற்றப்போவதற்காக நன்றி. எங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பொருத்தனையை தயவாய் அங்கீகரிப்பீராக. ஆம் தகப்பனே, ஒரு சிறு மந்தை ஆண்டவரே, ஒரு சிறு மந்தை, நாங்கள் மந்தையில் சேர்க்கப்பட்ட ஆடுகள். ஆம் ஆண்டவரே, எங்களை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தை, இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலும் நம்மத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட பெத்தேல் ஜெபகோபுர ஊழியத்தின் ஸ்தாபகரும் சுவிசேஷருமாக இருக்கிற அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அருமையான ஐயாவுக்காக உங்கள் தனி ஜெபங்களிலும் நம்முடைய ஊழியங்களுக்காக உங்கள் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஒரு சில அறிவிப்புகள். இந்த ஆராதனை நிறைவிலே நமக்கு தேநீர் ஐக்கியம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் நாளை தினம் மாலை 6:30 மணிக்கு மீண்டுமாக நம்முடைய ஆலயத்திலே 2ஆம் நாள் நற்செய்தி கூட்டம் நடைபெறும். பரிசுத்த வார நாள் கூடுகை நடைபெறும். பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா அவர்கள் நாளை தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். அதே போல் வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கட்டளை வியாழன் ஆராதனை, அது திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வெள்ளிக்கிழமை 11 மணி அளவிலே மும்மணி தியான வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். நீங்கள் அன்றைய நாளிலும் யாராவது குளிர்பானம், மோர் மற்றும் இந்த பன்னுக்காக யாராவது உதவி செய்வீர்கள் என்றால் நீங்கள் உதவி செய்யலாம். அதே போல் ஈஸ்டர் அன்று மலர் அலங்காரம் செய்வதற்கு உங்களால் இயன்ற காணிக்கைகள் கொடுத்து உதவும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 23 வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம் நல்ல வசந்தமாய் விளங்கும் லெந்து காலம் என்ற பாடலை நாம் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். பாடல் எண் 23. வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம் நல்ல வசந்தமாய் விளங்கும் லெந்து காலம். வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம் நல்ல வசந்தமாய் விளங்கும் லெந்து காலம். பாவமாம் இலைகள் பழுத்துமே உதிரட்டும், கடவுளின் அருளால் தீந்தளிர் மலரட்டும். பாவமாம் இலைகள் பழுத்துமே உதிரட்டும், கடவுளின் அருளால் தீந்தளிர் மலரட்டும். வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம் நல்ல வசந்தமாய் விளங்கும் லெந்து காலம். நோன்புகள் வழியாய் நல்மனம் வளரட்டும், அன்பினில் உயர
உயர்ந்து அருள்வரம் ஓங்கட்டும். நோன்புகள் வழியாய் நல்மனம் வளரட்டும். அன்பினில் உயர்ந்து அருள்வரம் ஓங்கட்டும். வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம் நல்ல வசந்தமாய் விளங்கும் வெந்து காலம். சிலுவையின் நெறியில் சிந்தைகள் மிளிரட்டும். வலுவினை அடைந்தே வாழ்க்கையே மாறட்டும். சிலுவையின் நெறியில் சிந்தைகள் மிளிரட்டும். வலுவினை அடைந்தே வாழ்க்கையே மாறட்டும். வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம் நல்ல வசந்தமாய் விளங்கும் வெந்து காலம். வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம் நல்ல வசந்தமாய் விளங்கும் வெந்து காலம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலே நாங்கள் நன்றி இருதயத்தோடு இந்த பரிசுத்த வார நாட்களை காணும்படியாக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கும்படியாக நீர் உம்முடைய சிலுவையின் பாதையிலே எங்களை அழைத்து செல்லவும், உம்முடைய அன்பினை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லவும் நீர் பாராட்டின கிருபைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கின்றோம். குறிப்பாக சிலுவையிலே உண்மையே தியாக பலியாக எங்களுடைய வாழ்வின் மீட்புக்காக காணிக்கையாய் ஈந்தீர். அதற்கு ஈடாக நாங்கள் தருவது ஒன்றுமில்லை. உம்மிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை உம்முடைய திருப்பணிகளுக்கென்று நாங்கள் காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய இறையரசு பரவ கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வேளையிலுமே நன்றியோடு நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நோக்கி பார்க்கிறோம். சென்ற பகல் முழுவதுமாய் நீர் எங்களை பட்சமாய் பாதுகாத்தீர். இந்த இரவிலும் எல்லா தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் எங்களை விலக்கி உம்முடைய கரத்தில் நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோடு எழவும், புதிய கிருபைகளோடு புதிய நாளிலே உம்முடைய அன்பின் அடையாளங்களாய் நாங்கள் வழிநடத்தப்படவும் உம்முடைய கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்துகின்றோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நாளை தின கூடுகையிலும் அநேகரை நீர் கூட்டி சேர்க்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிசுத்த வார நாட்களிலே உம்மிடத்திலே நாங்கள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் அமர்ந்து உம்மோடு உறவாடுகின்ற கிருபைகளை ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய கரங்களிலே எங்களையும் எங்கள் அர்ப்பணிப்புகளையும் அர்ப்பணிக்கின்றோம். என்று மாறாத உம்முடைய கிருபையின் கரம் எங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பது, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்கள் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவுள்.